புயல் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த புயலையும், பூமியும் நம்ம ஒரே மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புயல் நம்ம பூமியைப் போல ஒரே திசையில தான் சுழலும். அதே மாதிரி நிலையற்ற அடர்த்தி பரப்பை கொஞ்சம் இருக்கு. பொதுவாக இந்த புயல்கள் வானிலையில ஏற்படும்பொழுது, அதனுடைய காற்று வட துருவத்தில் சுழன்று இடதுபுறமாக வீசும். அதேபோல் தென் துருவத்தில் சுழன்ற காற்று வலதுபுறமாக தான் இந்த காற்றுகள் வீசும். எந்த ஒரு புயலுமே ஏற்படும் பொழுது, அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில தான் உருவாகும். ஓகேவா? இப்ப நம்ம மிக்ஸாம் புயல் இருக்கு. ஸோ அது வானிலை அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க? குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில தான் உருவாயிரும்னு சொல்றாங்க. அத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா, மிகவும் குளிர்ந்த பகுதிகள் மற்றும் வெப்பமண்டலத்திற்கு மேற்பட்ட பகுதிகள தான் நம்ம குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்றோம். இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சைனோபிக் அளவுகோல்ல தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில புயல்கள் நல்லா வெப்பத்தோட வீசும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புயல்கள் வெப்பமண்டல பகுதிகளுக்குள்ள மேற்பட்ட பகுதிகள்ல இந்த புயல்கள் உருவாகுவதால், இந்த புயல்கள் வெப்பத்தோட வீசுது. இந்த புயல் நம்ம பூமியில மட்டும் இல்லாம, செவ்வாய் மற்றும் நெப்டியூன் போன்ற கிரகங்களிலும் இந்த புயல்கள் வீசுது. அதே சமயம் ஒரு புயல் வலுவடைவதையும், உருவாகுவதையும் சைக்ளோஜெனசிஸ் தான் நமக்கு தெளிவாக விளக்குது. பாரோக்ளினிக் மண்டலம் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிய பகுதிகள்ல இந்த புயல்கள் உருவாகும்போது அது அலைகளா மாறி தோற்றுவிக்குது. ஓகேவா? ஸோ ஒரு புயலுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 2 முதல் 6 நாட்கள் வரைக்கும் தான் இருக்கும். அப்ப அந்த புயல் எப்ப வலுவடையும்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கடைசி ஆயுட்காலம். அதாவது 6வது நாட்கள்ல தான் மிக அதிகமாக வலுவடைந்து புயல் கரையை கடக்குது. இது எப்படி கரையை கடக்குது? இது யாரு வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பிற காற்றோடைகள்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணுது? இந்த புயல் கரையை கடக்கிறதுக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த புயல் உருவாகும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான வானிலை காரணமாக நமக்கு இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை பெய்யறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னதாகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேகமூட்டம் அதிகமா காணப்படும். மூடுபனி அதிகமாக காணப்படுது. இந்த புயலுக்கு உலகின் பல்வேறு பகுதிகள்ல வேற வேற பேர் சொல்றாங்க. முக்கியமாக மேற்கிந்திய தீவுகள் ஏற்படும் புயலுக்கு ஹரிக்கேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் ஏற்படும் புயலுக்கு பார்த்தீங்கன்னா டொர்னாடோ என்று சொல்றாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஏற்படும் புயல்களுக்கு பார்த்தீங்கன்னா வில்லி வில்லின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சீனாவில் ஏற்படும் புயலுக்கு டைப்பூன் என்று சொல்றாங்க. அதே மாதிரி பிலிப்பைன்ஸில் ஏற்படும் புயலுக்கும் பார்த்தீங்கன்னா டைப்பூன்னு சொல்றாங்க. நம்ம இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயலுக்கு நம்ம சைக்ளோன்னு சொல்றோம். இந்த புயல்ல முக்கியமாக 3 வகைகள் இருக்கு. துருவ மண்டலங்களில் ஏற்படும் புயல்களுக்கு போலார் சைக்ளோன் என சொல்றோம். அதே மாதிரி துருவ மண்டலங்களை நோக்கிய புயல்களுக்கு போலார் லோ என சொல்றோம். வெப்பமண்டல பகுதிகளில் ஏற்படும் புயல்களுக்கு எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் என சொல்றோம்.